Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாம் கட்டமாக வரும் 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இது தொடர்பாக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடனான புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் இரண்டாம் கட்டமாக வரும் ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூலை 24ஆம் தேதி புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி, புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அறந்தாங்கியில் பிரச்சாரம் நடைபெறும். ஜூலை 25ஆம் தேதி விராலிமலை, புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திருமயத்தில் பிரச்சாரம் நடைபெறும். ஜூலை 30ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, திருவாடானை, RS மங்கலத்தில் பொதுச் செயலாளர் பிரச்சாரம் செய்ய உள்ளார். ஜூலை 31ஆம் தேதி ராமநாதபுரம், முதுகுளத்தூர், தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பிரச்சாரம் நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் கோவில்பட்டி, ஓட்டப்பிடாரம், தூத்துக்குடியில் பிரச்சாரம் நடக்கிறது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், நெல்லை புறநகர் மாவட்டம் ராதாபுரம், வள்ளியூரில் பொதுச் செயலாளர் பிரச்சாரம் செய்கிறார். ஆகஸ்ட் 4ஆம் தேதி நெல்லை மாநகர் பாளையங்கோட்டை, நெல்லை புறநகர் நாங்குநேரியில் புரட்சி தமிழர் பிரச்சாரம் செய்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி நெல்லை புறநகர் அம்பாசமுத்திரம், தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம், தென்காசியில் பிரச்சாரம் நடக்கிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி தென்காசி வடக்கு மாவட்டம் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், புளியங்குடி, சங்கரன் கோவிலில் எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சாரம் செய்கிறார். ஆகஸ்ட் 7ஆம் தேதி விருதுநகர் மேற்கு மாவட்டம் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசியில் பிரச்சாரம் செய்யும் முன்னாள் முதல்வர் ஆகஸ்ட் 8ஆம் தேதி சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டையில் தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்டத்தை நிறைவு செய்கிறார். இதையொட்டி புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்றும், அந்தந்த மாவட்டங்களில் நடைபெறும் பிரச்சாரத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து அதிமுகவினரும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது.